பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இணைந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த இந்த உமன்ஸ் கேதரிங்க்கு இணைந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்களுடைய சத்தத்தை நானும் கொஞ்சம் கேட்கட்டுமா? எல்லாம் வாய்களை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ், சொல்லுங்க. எல்லாம் தாராளமா நீங்க சொல்லலாம். அப்பதான் தெரியும் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல சில பேர் வந்து நீங்க டிராவல் பண்ணி கொண்டு இருக்கலாம். சில நேரத்துல நீங்க வந்து வேலை விட்டு வந்து கொண்டிருக்கலாம். அப்படியான நேரத்துல அந்த டைம் வந்து அப்படிப்பட்ட ஒரு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க இணைந்திருக்கிறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலும் மகத்துவமான காரியங்களை செய்வாங்க. ஒரு சின்ன ஒரு காரியம், சில நேரத்துல நீங்க நினைக்கலாம், ஓ என்ன இவங்க கீபோர்ட் வாங்கிட்டாங்க போல இருக்குது, கீபோர்ட் சத்தம் கேட்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இது ஒரு பழைய ரெக்கார்டிங் நாங்க பிளே பண்ணோம் வர்ஷிப் டைம்ல. காரணம் என்னன்னு சொன்னா, திடீரென்று நமக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பதாக பவர் கட் ஆயிடுச்சு. மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடத்துக்கு முன்பதாகத்தான், கிட்டத்தட்ட ஒரு 15 half an hour முன்பதாகத்தான் கரண்ட் நமக்கு பவர் மறுபடியும் நமக்கு வந்தது. அதுக்காக நாம ரெக்கார்டிங் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நாம டிரெக்டா இப்ப லைவோல உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப காலம் கழிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ வெரி மச். கீபோர்டுக்காக ப்ரே பண்ணியிருக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ரோஷ் ஹஷானா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதான் நம்ம கையில கீபோர்டு இருக்கணும். ஆமேன். இதுதான் நம்முடைய பெரிதான ஒரு காரியம். ஏன்னா அது புதிய பரிமாணத்துக்குள்ள எல்லா சிஸ்டமும் மாற்றப்பட்டு புதிய கீபோர்டோட புதிய ஒரு பரிமாணத்துல நம்ம ஆரம்பிக்கணும். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், கண்டினியூஸ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் 7 நாள் நடக்கும் தொடர்ந்து, அதே புதிய கீபோர்ட்ல. ஆமேன். ஸோ இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஏதாவது பாரப்படுத்தினார்னா தாராளமா நீங்க செய்யுங்க. ஏன்னா தேவ ராஜ்யத்துக்காக. ஒவ்வொரு தடவை வர்ஷிப் பண்ணும் போதும் உங்களோட குடும்பத்துல உங்க பேர்ல அந்த கர்த்தர் கணக்குல வைப்பாரு. அந்த ஆராதனை மூலம் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்க பேர்ல அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஊழியத்துக்கும் ஆராதனைக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. ஆகவே அதான் எங்களோட ஒரு அழைப்பு. கர்த்தர் சிறு வயதுல இருந்தே அந்த காரியத்துக்கு நம்மளை அழைத்து இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு சின்ன ஒரு அது நன்மைக்கு எதுவாக தான் கர்த்தர் செய்வாங்க. ஆமே. எல்லாத்தையும் கர்த்தர் வந்து நன்மைக்கு எதுவாக தான் செய்வாங்க. நிச்சயமாய் அது அற்புதமாய் நடக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த ஸ்பெஷல் பிரேயர், ஆர்ட் ஆஃப் பிரேயர், ஜெபக்கலை, ஜெபத்தை குறித்து பார்க்கிறதான இந்த விசேஷித்தமான உமன்ஸ் கேதரிங் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நாம ஆர்ட் ஆஃப் பிரேயர் என்பதை குறித்து நாம ஆரம்பித்தோம். இது நான் பேசும்போது இன்றைய நாள்ல அதிகாலையில நாம கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டத்தின்படி குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்ல நான் பேச ஆரம்பித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு நிறைய பரலோகத்தோடு இசைந்து நம்ம செயல்படுவதற்கான ஒரு சில ப்ராக்டிக்கலா நமக்கு ஒரு சில காரியத்தை நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்தோடு நம்ம இசைந்து கொள்வதற்கு என்னென்ன நம்ம செய்யலாம், பரலோகத்தோடு இசைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல ஜெபம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ ஆர்ட் ஆஃப் பிரேயர், ஜெபக்கலை. ஜெபம் என்பது ஒரு கலை. இட்ஸ் ஆர்ட், இட்ஸ் அன் ஆர்ட். அதுல நிறைய அம்சங்கள் இருக்குது. அதுல நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ஆமா. அப்போ ஜெபம் என்பது ஒரு ஆர்ட். அப்போ இது ஒரு மிக முக்கியம். ஜெபிக்கும் போது நாம் பரலோகத்தோடு இணைந்து கொள்கிறோம், பரலோகத்தோடு இசைந்து கொள்கிறோம், பரலோக சித்தத்துக்குள்ளாக நாம் ஒருமனப்படுகிறோம். ஸோ ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் ஏற்கனவே நம்மளோட பேசி இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் ஆரம்பத்திலிருந்து அடிப்படையிலிருந்து பேசும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறான். அதன் அடிப்படையில நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஜெபத்தை குறித்து அடிப்படையில இருந்து நாம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பரலோகத்தோடு இந்த ஜெபம் நம்மளை இணைத்து விடுகிறது. ஓகே. கடந்த வாரத்துல நாம பார்த்த மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆக்சிஜன் போன்றது. நீங்க ஏற்கனவே சில பேர் நீங்க ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்க. கடந்த வாரத்துல யாராவது நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்களா இருந்தா தாராளமா நீங்க எங்களுக்கு கேட்க முடியும். நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் நாங்க அனுப்பி வைக்கிறோம். ரைட். இன்கேஸ் கடந்த வாரத்துல நீங்க மிஸ் பண்ணியிருந்தா
அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம்ன்றது வந்து ஆக்சிஜன். அதுதான் ஆக்சிஜன். சாதாரணமா ஆக்சிஜன் இல்லாம நம்ம வாழ முடியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆக்சிஜன் சொன்னா அது ஜெபம் தான். ஒருத்தங்க ஜெப வாழ்க்கையோட அவசியத்தை உணர்ந்துட்டாங்கன்னா எதை இழந்தாலும் ஜெப வாழ்க்கையை மாத்திரம் இழந்துட மாட்டாங்க. அப்ப ஜெபம் என்ன பண்ணுதுன்னா நேசரோட நெருங்க செய்யுது. ஜெபம் நேசரோட நம்மளை நெருங்க செய்கிறது. தேவனோடு இருக்கிற உறவு தான் நம்ம நேசத்தை மேன்மேலும் பலப்படுத்துறது. தேவன் ஏன் நம்மளை அழைத்தாரு? அவரோட நெருங்கி பழகுவதற்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 3:20 போஜனம் பண்ணுதல் எதுக்கு அடையாளம்னா உறவுக்கு அடையாளம். இழந்த உறவை நம்ம பெற்றுக்கொள்ற இடம் அந்த அந்தகாரத்துல இருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு நாங்க வந்தோம். அப்போ இழந்த அந்த உறவை நாங்க பெற்றுக்கொள்றது வந்து ரட்சிப்பின் அனுபவத்துல, அந்த பெற்ற உறவை அடுத்த கட்டம் வளர செய்கிறது எங்களுடைய ஜெப வேலையில தான். எங்களுடைய ஜெபத்துல தான் அந்த உறவை நாம வளர செய்ய முடியும். கர்த்தர் வந்து எதை விரும்புறாரோ நம்மளோட உறவை விரும்புகிறாரு, நம்மளோட இருக்க உறவை. அதனாலதான் ஆதியாகமம் 3:9 ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பாவம் செய்த போது கூட ஆதாமே அவளை தேடி வர்றாரு கர்த்தர். அவருக்கு தெரியாம வரல, தெரிஞ்சுதான் வர்றாரு. எங்கே? ஏன் நேசத்தை அவர் தேடினாரு. அப்போ நாம அந்த உறவை மட்டும் விட்டு விடவே கூடாது என்று சொல்லி நாங்க கடந்த முறை நாம பார்த்தோம். உங்களுக்கும் அவருக்கு இடையில இருக்கிறதான நேசம் எதுல அடங்கி இருக்குன்னா நேரத்துலதான் அடங்கி இருக்கு. நேசம் நேரம் கொடுக்கும். ஆமா, அவர் நீங்க நேசிக்கிறது உண்மையாக இருந்தா நீங்க நேரம் கொடுப்பீங்க, அவரோட நீங்க சஞ்சரிப்பீங்க, அவரோட இருதயத்துல இருந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆமே, அவரை நீங்க டைம் கொடுப்பீங்க. ஏசாயா 41:8, ஆதியாகமம் 18:18 ஆபிரகாமுக்கு மறைச்சிட்டு நான் எப்படி செய்வேன்? நான் செய்ய இருக்கிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் ஆச்சே அப்படின்னு கர்த்தர் தேவன் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த உறவு இருந்திருக்குது. அப்ப கர்த்தர் வந்து உறவை விரும்புகிறாரு, உறவை வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. கர்த்தர் மகிமை உண்டாட்டும். அதே போலதான் பக்தன் தாவீதை குறித்து அவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஏன்னா இவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறானாம். சங்கீதம் 91:14 இதை இந்த மாதத்துடைய எங்களுடைய வாக்குதத்தம். இவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால நான் இவனை விடுவிப்பேன். வாஞ்சியா இருக்கிறானாம், அவர் மேல ஒரு தாகம். சங்கீதத்துல நிறைய வசனங்கள் நாங்க வாசிச்சோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல என் தேவனே என் ஆத்தும உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது. அவர் மேல் வாஞ்சி, அவர் மேல ஒரு தாகம், அலாதி ஒரு பிரியம் அவர் மேல. ஆமென். யோவான் 21:15 நம்ம கடைசியா நாங்க பார்த்தோம், பேதுரையோட வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் என்ன நேசிப்பாயா, நேசிப்பாயா, நேசிப்பாயா என்று இயேசுவாமி அவர்கிட்ட கேட்டு, அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் மந்தையை மேய்ப்பாயாக. ஆமா, இப்படி அவருடைய கேள்வி கேட்கிறாங்க. எல்லாரையும் பார்க்க என்ன நேசிக்கிறாயா? ஆமா, கர்த்தர் நம்மிடத்துல இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. அந்த நேசத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம கடந்த வாரத்தை நாம முடிவுக்கு நாம கொண்டு வந்தோம். இன்றைய நாள்ல இந்த ஜெபத்தை நாம அடிப்படையில இருந்து நம்ம தொடருவோம். அடுத்த கட்டம் என்னன்னா, ஆரம்பத்துல நாங்க பார்த்தோம் ஜெபம். ஜெபம் அது நேசரோடு நெருங்க செய்யும் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம பார்க்கிறது ஜெபம் அவரை போலவே நம்மை மாற்றுகிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் அவரை போல நம்மை மாற்றுகிறது. அவரை போலவே ஜெபம் நம்மை மாற்றி விடுகிறது. ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜெபம் அவரை போலவே நம்மளை மாற்றி விடுகிறதாம். ரோமர் 8:29. ரோமர் 8:29. ரோமர் 8:29 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரோமர் 8:29 அங்க சரி, யாராவது வாசிக்கிறீங்களா? ரோமர் 8:29. நான் வாசிக்கட்டுமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே ஓகே, வாசிங்கம்மா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். அப்ப தேவனுடைய சாயலில் வாழ அவருமே தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அந்த சாயல் பாவத்தினால பாதிக்கப்பட்டது. பாவத்தினால என்ன நடந்துச்சுன்னா அந்த சாயல் பாதிக்கப்பட்டது. பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாவம் வருவதற்கு முன்புதான் அவங்க மகிமையின் சாயல் இருந்தாங்க, மகிமையின் சரீரத்துல இருந்தாங்க. மகிமையின் சரீரம்னா ஸ்பிரிட் ரூல்டு, ஆவியினால ஆளப்பட்டவர்களாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நிர்வாணிகளா இருக்கிறோம், நாங்க நிர்வாணமா இருக்கிறோம் என்ற அந்த அந்த கான்சியஸ் அவங்களுக்கு இருக்குல்ல, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்க மகிமையின் சாயல் இருந்தாங்க, மகிமையாக இருந்தாங்க.
அந்த சாயல் பாவத்தினால் என்ன நடந்தா கரைப்பண்ணப்பட்டு போனது, கரைப்பட்டு போனது, பாதிக்கப்பட்டது. அந்த சாயல் தேவனுடைய அந்த சொந்த சாயல் பாதிக்கப்பட்டது பாவத்தினால. நாம தேவ சாயலை நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த சாயல் பாவத்தினால பாதிக்கப்பட்டது. ஆனா அந்த மறுபடி அந்த தேவனுடைய சாயலை நாம கொண்டு வருகிற இடம்தான் ஜெபம். ஜெபம் என்ன பண்ணுனா அவரை போல நம்மை மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட அந்த மகிமையான அந்த சரீரம் புதுப்பிக்கப்படுகிற இடம் ஜெபம். ஜெபம் பாருங்க, நாம அதிகமா பழகுற நாம் அதிகமா பழகுற ஒரு நபருடைய குணாதிசயம் நம்மளோட வாழ்க்கையில அந்த தாக்கத்தை ஏற்படுத்திடும். நம்மளே அறியாம அவங்க பேசுற மாதிரி சிலரை பேசுவோம், அவங்க நடந்து கொள்ற மாதிரி நடந்து கொள்வோம். அவங்களுடைய சாயல், அவங்களுடைய பேச்சு வழக்கு, அவங்களுடைய குணாதிசயம் அதிகமா நம்ம யாரோட பேசுகிறோமோ அது நம்மளை பாதிச்சிரும். நம்மையே அறியாமல் நம்மளை பாதிச்சிரும். இதுக்குதான் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். அப்படி என்ன அர்த்தம்னா, நம்ம யாரோட பழகுறோமோ அவங்களுடைய சாயல், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய செயல்பாடு நம்மளை ஒட்ட ஆரம்பிக்கும். அதனாலதான் சில நேரத்துல படிக்கிற நாட்கள்ல, நீ அவனோட சேராத, அவர் கெட்ட பையன், அவனோட சேர்ந்து சேர்ந்து நீ அப்படி மாறிட்ட. ஏன்? பூவோடு சேர்ந்து நாரு மணக்கும் சொல்லுவோம்ல. அப்படி பெற்றோர் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம தாய் தகப்ப நம்ம அப்படி சொல்லுவாங்கல்ல, இவனோட நீ யாரோட வேணாலும் சரி, இவன் ரொம்ப மோசமான, என் பார்வையே சரியில்லை, அவனோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத. ஏன்? பூவோடு சேர்ந்தா நாரு மணக்கும், அவனோட சேர்ந்தா நீ இப்படி ஆயிட்ட. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்க, கூடுவார் பழக்கம். கூடுவார் பழக்கம்னு தமிழ்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும், கூடுவார் பழக்கம். அப்படின்னா கூடுவார் பழக்கம்னா எங்க போய் நம்ம கூடுகிறோமோ அவங்களுடைய பழக்கம் நம்மள மேல சாஞ்சிரும். சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து என்ன நடக்கும்? நாமளும் பரியாசக்காரா மாறி விடுவோம். எங்களே அறியாம நாங்களும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எஸ், அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கக்கூடாதான். கூடுவார் பழக்கம். அப்போ நாம் அதிகமாய் பழகுகிற ஒருவருடைய குணாதிசயம், குணங்கள், அவங்களுடைய சாயல் நம்மே அறியாம நம்மளை பாதிக்கிறது. ரஜினிகாந்தோடைய படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் முடிய சிலுப்பி விட ஆரம்பிப்பீங்க. பேசுற ஸ்டைல் எல்லாமே அப்படியே உங்களையே அறியாம கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஒரு மாதிரி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வழக்கம், பேச்சு எல்லாமே கொஞ்சம் அப்படி மாற ஆரம்பிக்கும். ஏன்? அதிகமா அதை பாக்குறீங்க, அதிகமா அப்படி நீங்க செயல்படுறீங்க. கூடுவார் பழக்கம். அப்போ நாம யாரோட பழகுகிறோமோ எங்களையே அறியாமல் அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய சாயல், அவங்களுடைய அட்டிடியூட நாங்க பின்பற்ற ஆரம்பிப்போம். இதுதான் கூடுவார் பழக்கம். அப்ப ஜெபம் என்ன பண்ணுதுன்னா அவரை போல நம்மை மாற்றுகிறது. அப்போ நம்முடைய அந்த இழந்து போன அந்த மகிமையின் சாயலை நாங்க பெற்றுக்கொள்ற இடம் தான் ஜெபம். நாங்க ஜெபிக்க 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 என்ன நடக்குன்னா கூடுவார் பழக்கம், பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும். யார் இடத்துல? அவருடைய சமூகத்துல போய் நாம ஜெபிக்கிறபடினால அவருடைய சாயல் நமக்கு மறுபடி கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians chapter 6 verse 17. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா யாராவது ஒருத்தங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எடுத்தவங்க சீக்கிரமா நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா ஓகே, யார் வேணாலும் வாசிக்கலாம், திரும்ப நீங்க வாசிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென். பாருங்க, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும், கூடுவார் பழக்கம். நம்ம யாரோடு கூட இசைந்து இருக்கிறோமோ அந்த நபருடைய தாக்கம் நம்மோட வாழ்க்கையில இருக்கிறது. அவரோடு இசைந்திருப்பதுதான் அவரை போல மாறுவதற்கான வழி. அவரை போல நாங்க மாற வேண்டும் என்று சொன்னா அவரோடு இசைந்திருப்பதுதான் வழி. பாருங்க, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 29. யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 34:29. யாராவது வாசிங்க பார்க்கலாம். சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான்.
அவன் அறியாதிருந்தான். ஆமேன். பாருங்க, மோசே தீர்க்கதரிசி ஐயா, அவர் தேவனுடைய சமூகத்துல நிக்கிறாரு. அவர் தேவனோடு பேசுறாரு. என்னது தேவனோடு பேசுறாரு? என்னது ஜெபம். தேவனோடு கூட இருக்கிறாரு, தேவனோடு உறவாடுறாரு. 40 நாள் கழிச்சு கீழே வர்றாரு. அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியல. அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்ததாம். அவர் முக்காடு போட வேண்டிய நிலைமை வந்ததாம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது தேவன் அவரோடு பேசினதுனால தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவரோடு இசைந்திருந்த அவரை போல நாங்க மாறுகிறோம். மோசே அவரோடு 40 நாள் சஞ்சரித்தாரு. அந்த முகத்தினுடைய பிரகாசம் இவருடைய மேல ஜொலிக்க ஆரம்பித்தது. அவரோடு உறவாடுங்க, அவரை போல உங்கள் முகமும் வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்கும் போது ஜெபம் அவரை போல உங்களை மாற்றி விடுகிறது. ஜெபம் உங்களை அவரை போல மாற்றி விடுகிறது. தனிமேல் அவரோட நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க, அந்த அளவுக்கு நீங்க வெளியில அவருக்காக நீங்க பிரகாசிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க தனிமையில அவருக்காக அவரோட உறவாடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெளியில ஷைன் ஆக முடியும். அதுதான் அந்த மோசையோட மறைவுல ஜெபத்துல எவ்வளவு நேரம் தேவனோட இருக்கிறாரு பாருங்க, தேவனுடைய சஞ்சரிக்கிறாரு பாருங்க. எவ்வளவு நேரம்ன்றதை விட அந்த ஐக்கிய உறவு, அந்த உறவு அவர் கொடுக்கிறாரு. அதுதான் அந்த ஜெப நேரம். தேவனோட நெருங்கி அந்த உறவின் நேரம் தான் ஜெப நேரம். அந்த நேரத்தை அவர் கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது வெளியில அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. ஆமாம், ஜெபம் என்ன பண்ணுதுன்னா அவரை போலவே நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அவரை போல நம்மை மாற்று. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்குதுன்னா நீங்க அவரை போலவே மாறுகிறீர்கள். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஜெபம் அவரை போல என்னை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் அவரை போல என்னை மாற்றுகிறது. கடைசியா நாங்க முன்பதான் நாங்க பார்த்தோம், ஜெபம் நேசரோடு நெருங்க செய்கிறது. 2வது, ஜெபம் அவரை போல நம்மை மாற்றி விடுகிறது. மூன்றாவது இந்த ஜெபம் என்ன பண்ணுதுன்னா நம்மள தேவனுடைய பணிக்கு ஆயத்தப்படுத்துது. ஜெபம் நம்மள என்ன பண்ணுதுன்னா அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய பணியை செய்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஜெபம் நம்மள தேவ பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. தேவனோடு நேரம் செலவிடாத நபர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவனோடு நேரம் செலவிடாதவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. இதை நான் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆரம்ப வாலிப நாட்கள் இப்பயும் நான் வாலிபன் தான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆரம்பத்துல வாலிபன், இப்ப ஏதோ கிழவனாகிட்ட மாதிரியும். ஆரம்பத்துல இல்ல, இப்பயும் நான் வந்து யூத்து. இப்பதான் எனக்கு 22 வயசு ஆகுது, 24 வயசு, சாரி மன்னிச்சுங்க. அப்போ இது ஒரு 20 வயசுக்கு முன்பதான எனக்கு ஒரு 4 வயசுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்களே, மாட்டிக்கிட்டேனே பங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த வாலிப நாட்கள்ல, அதாவது ஒரு 25 வயசுல, 24, 25 அந்த வயதுகள் எல்லாமே அதிகமான உபவாசம் இருக்கிறது வழக்கம். அந்த நாட்கள்ல என்னுடைய அட்வான்ஸ் எல்லாம் முடிஞ்சு என் வாழ்க்கை பாவத்துல போனது, அசுத்தத்துல இருந்தது. ஆண்டவர் என்னை தொட்டாரு, மாற்றினாரு, வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதிகமான நேரங்கள் நானும் தேவனும் தான். ஏன்னா வீட்டுல வந்து அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. காலையில எங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் மட்டும் தான் வீட்டுல. அந்த நாட்கள்ல வேலை கிடையாது. அந்த நாட்கள்ல தேவனும் நானும் மாத்திரம் தான், ஜெபிக்கிறது தான் ஊழியன்னு எனக்கு தெரியும். தேவன் நான் உபவாசம் பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நானும் அவரும். அடிக்கடி நான் பாடுற ஒரு பாட்டு இருக்கு, என்ன தெரியுமா? பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வேன் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இந்த பாடலை பாடி நான் அழுது இருக்கிறேன். இந்த பாடு, இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. எப்படிப்பட்ட பாவம் செஞ்ச நபர்னா என்னோட பிள்ளையா மாற்றிட்டீங்க, உங்களோட ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க. தனிமேல இப்படியெல்லாம் நான் பாடி இருக்கிறேன். என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து. இது எல்லாமே வெறுமனே ஒரு ஸ்ருதிக்காக, நல்ல ஒரு மெலடிக்காக பாடுற பாட்டு இல்லை. இது எல்லாம் என் வாழ்க்கையில பல ஆண்டுகளுக்கு முன்பதை நான் ரசித்து ருசித்து தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு பாடின பாடல்கள் இதெல்லாமே. அப்போ தேவனோட பல மணி நேரங்கள். சில நேரத்துல என்னுடைய பெரியம்மா வந்து என்னுடைய கேட்பாங்க, என்ன இன்னைக்கு உபவாசமா, இன்னைக்கு சாப்பிட மாட்டியா, இன்னைக்கு உபவாசமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் உபவாசம். ஏன்? இந்த ஜெபம் அவரோட நெருங்க வச்சிருது. ஜெபம் நம்மள தேவ பணிக்கு ஆயத்தப்படுத்துறது. தேவ பணிக்கு என்னை இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி என்னை நிக்க வச்சது எது தெரியுமா? அன்னைக்கு என்னுடைய ஜெபம். இன்னைக்கு நான் பண்ற ஜெபங்கள் அல்ல, அன்றைக்கு நான் விதைத்த அந்த விதை தான். அது கர்த்தருக்கு தெரியும். எத்தனை மணிக்கு நான் எழும்பி இருக்கிறேன், என் மனைவிட்ட நீங்க கேட்டா தெரியும். என்னுடைய ஆரம்ப நாட்கள் எத்தனை மணிக்கு அவங்களை எழுப்பி விடுவேன் ஜெபிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2011ஆம் வருஷம் நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது.
2011 நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கு முன்பதாக நாங்க அவளை கண்டு ஊழியத்துல அறிமுகமாகி, அப்ப என்ன அப்படி நிச்சயிக்கப்பட்ட பின்பதாக, அப்படி நம்ம இவங்க தான் என்னுடைய வருங்கால மனைவின்னு அறிஞ்சதுக்கு பின்பதாக அவங்கள ஒரு டைமுக்கு நான் குறிப்பிட்ட டைம் எழுப்புவேன். அவங்கள எழுப்புறது என்பதை நான் ஒரு டைம் எழும்பி நான் ஜெபிச்சுட்டு தான் அவங்களை எழுப்புவேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் என்ன டைம் எழும்பி ஜெபிச்சுக்கேன். என்னோட ஜெப வாழ்க்கை அவன் நல்லாவே தெரியும். அப்போ ஆரம்பத்துல நம்ம ஆண்டோட இருக்கு அந்த வாழ்க்கை, அந்த பிகினிங், ஹம்பிள் பிகினிங். யாருமே இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. ஒரு 10 பேர் முன்னுக்க போய் பேசணும், உபதேசம் பண்ணணும், ஒண்ணுமே கிடையாது. யாருக்குமே நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் ப்ரீச் பண்ணவோ டீச் பண்ணவோ அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த நேரத்துல இல்ல. நானும் தேவனும் தான். என்ன பண்றது? மணித்தியால கணக்கா தேவ சமூகத்துல அநேக நேரங்கள், அநேக நாட்கள் கர்த்தர் தயவு. அந்த நாட்களுக்காக நான் இன்னும் ஏங்குகிறேன். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆரம்ப நாட்கள் 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு கண்ணை மூடணும்னா கண்ணை திறந்து பார்க்கணும் 7 மணியா இருக்கும். 7 மணியா இருக்கும். என்னோடு கூட இருக்கிற வாலிப தம்பிமார்கள் மத்தியில நான் போயிட்டு சும்மா போய் நிப்பேன். சும்மா போயிட்டு நான் நிப்பேன். பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. கையை தூக்குனா வீசிப்பட்டு விழுந்துருவாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு பார்த்தா வேற ஒண்ணுமே கிடையாது. வல்லமை புறப்பட்டது, அக்கினி, அபிஷேகம் ஒண்ணுமே கிடையாது. தேவனோட மோசையாக நடந்ததுதான். மோசைய தேவனோடு கூட சஞ்சரித்துட்டு கீழே வர்றாங்க. மோசையோட முகம் பிரகாசித்தது. அதே போலதான் நீங்க தேவனோடு இருந்துட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அவருடைய மகிமையை நீங்க சுமந்து கொண்டு வெளியில போவீங்க. இன்றைக்கு நாம பண்ணுகிற ஊழியம், இப்ப நாங்க பண்ற ஜெபம் அல்ல எங்களை உயர்த்தி இந்த மட்டும் அடுத்த கட்டம் உணர்ந்திருக்கிறது. ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் எங்களை மறைவுல வச்சு ஆயத்தப்படுத்தினது, மறைவுல ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஆயத்தப்படுத்தினது. ஜெபிக்கிறதுக்கு ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பொதுவான கிரவுண்ட்கள்ல போயிட்டு, விஹாரமாதேவி பூங்கான்னு சொல்ற பூங்கா இருக்கு, அங்க போயிட்டு நான் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச நாட்கள் உண்டு. ஜெபிக்கிறதுக்கான இடங்கள் தேடின நாட்கள் உண்டு. இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். மறைவுல அதிக நாட்கள், அநேக உபவாச நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம் கர்த்தர் கிருபையினால. இது எல்லாமே தேவன் கிருபை. அப்போ என்ன நடக்குது? என்ன இதை சொல்றேன்னா, பெருமைக்காக மேட்டிமைக்காக அல்ல. இது கர்த்தர் அப்பவே நம்மளை ஆயத்தப்படுத்துனது இன்னைக்கு அவுட்புட்டா மாறி இருக்கிறது. அப்ப ஜெபம், அன்னைக்கு பண்ண அந்த ஜெபம் நம்மளை என்ன பண்ணிருக்குன்னா, மறைவுல வச்சு தேவ பணிக்கா என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அது கனி கொடுக்குது. அன்னைக்கு நான் எந்த சபையிலையும் போய் பேசல, யாருக்கும் அனாயிட்டிங் சர்வீஸ் செய்யல, வாலிப கூட்டங்கள் கேம்ப் எதுவுமே நான் செய்யல, என்ன செய்ய போறாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தேவ சமூகத்துல ஜெபித்த ஜெபங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, என்னை இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்கு அப்பவே என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் நம்மை தேவனுடைய பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. Prayer that prepare our hearts. Prayer, it prepare us for to do the ministry of God. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய வேலையை சேவையை செய்ய நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. நெகேமியா அலங்கத்துக்காக பாரம் எடுத்தாரு. நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்காக பாரப்படுறாரு, ஜெபித்தாரு. நெகேமியா, ஐயோ அலங்கத்தை கட்டணுமே, ஆமா பாரப்படுறியா, ஓகே என்கிட்ட ஜெபம் பண்றியா, சரி நீ ஆரம்பிச்சதா உன் கையாலே நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அவரையே பயன்படுத்தி அலங்கத்தை கட்ட செய்தாரு. ஜெபத்தினால ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஜெபிக்கிற நபரை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்க ஜெபிக்காம உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. உங்களோட வாழ்க்கையில உலகத்துல வாழ்ந்து கொண்டு உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஐயோ என்னோட ஆண்டவர் பேசவே இல்லை. ஆமா பேசவே இல்லையா? அப்போ உன்னுடைய அந்தரங்கத்துல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முழுக்க வீட்டுக்குள்ள இருந்து சினிமா பார்த்துட்டு வெளியில வந்துட்டீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை பயன்படுத்த முடியுமா? முழுக்க வீட்டுக்குள்ள இருந்து சிகரெட்டை ஊத்திட்டு வெளியில வந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியுமா? முழுக்க வீட்டுக்குள்ள இருந்து வாய்க்குள்ள வெத்தலையை போட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வாய் எடுத்து பயன்படுத்த முடியுமா? முழுக்க மத்தவங்களை பத்தி புறங்கூறி தெரிஞ்சுக்கின்னு சொன்னா வெளியில வந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியுமா? சபைகள்ல போயிட்டு வீணான காரியங்களை பேசிட்டு வர்ற நீங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியுமா? முடியாது. தேவனோடு ஜெபிக்கிறவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நபர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். பரமன் யாரை பயன்படுத்த முடியும்னா, அவருடைய சமூகத்துல நேசரோடு நெருங்கி ஜீவிக்கிறவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவாரு. ஒரு காரியத்தை நான் ஒத்துக்கொள்றேன், உண்மையான ஒத்துக்கொள்றேன். என்ன தெரியுமா? ஆரம்ப நாட்கள்ல அந்த பல மணி நேரம் ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு இல்ல. ஆனா அன்னைக்கு ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு நான் வாஞ்சிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஒரு சில சூழ்நிலை இருக்கு, உண்மைதான், அது மாறும், அது நன்றாகவே தெரியும். ஆனா அன்னைக்கு பண்ணின ஜெபம் இன்னைக்கு இல்ல, உண்மைதான். பல மணித்தியாலங்கள் தேவ சமூகத்துல. ஏன்? அந்த நாட்கள்ல வேற எந்த கவலையுமே கிடையாது, ஊழியம் கிடையாது, அந்த காலத்துல என்ன செய்ய போறேன்னு கிடையாது. நானும் நேசரம் தான், என்னோட கேள்வி கேட்கவும் யாரும் இல்ல. எதனால? ஏன்? ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் பேசுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆமேன். அல்லேலூயா. சோ அப்ப ஜெபம் என்ன பண்ணுதுன்னா, ஹalleluya. ஓகே, ஜெபம் என்ன பண்ணுதுன்னா உங்களை தேவனுடைய பணிக்கு ஆயத்தப்படுத்துது. தேவனுடைய பணியை செய்வதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 வெர்ஸ் 11. இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது. அது ஏன் பண்ணுதுன்னு தான் தெரியுது இல்ல. ஏன்னா சிஸ்டம் தானே அது, அதனால மக்கர் பண்ணுது பாத்தீங்களா. ஓகே, திடீர்னு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு வருது. சிஸ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9:11. யார் அதை வாசிங்க பார்க்கலாம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும். மகளே, அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து சவுல் என்னும் பெயருள்ள தேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதேயாவின் வீட்டிலே கற்கப்பட்டனத்தினாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் ஜெபம் பண்ணுகிறான். தாய்க்கும் மகளுக்கும் போட்டி. பைபிள் வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகள் வாசிக்கிறது தாய்க்கு கேட்கவில்லை, தாய் வாசிப்பது மகளுக்கு கேட்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி, 2 பேர் வாசிச்சிட்டீங்க. ஓகே, இதான் அந்த வசனம். பாருங்க, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசிப்பட்டனத்தானாகிய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடி. சவுல், பவுல் இல்ல, பவுலா மாறல, இன்னும் சவுலா இருக்கிறாரு. துன்பப்படுத்தினவரு. கர்த்தர் அவரை சந்திக்கிறாரு. இப்ப வந்திருக்கிறாரு. கண்கள் குருடா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்தி என்று சொல்லி கர்த்தர் வந்து அனுப்புறாரு. இப்போ அவரை அடையாளப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? சவுல் என்னும் பேர்ல ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணுகிறான். பவுல் அப்போஸ்தலர் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர். அவர் அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்றாங்க? அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவர் ஜெபம் பண்ணுகிறாராம். சோ அவர் ஊழிய பணிக்கு ஆயத்தப்படுத்துறது என்னது? ஜெபம். ஜெபம் நம்மளை தேவ பணிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் நம்மளை என்ன பண்ணுது? தேவனுடைய பணிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துது. ஜெபம் எங்களை அறியாம தேவனோட ஒரு திட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு வாசலை திறக்குது. நம்ம ஜெபித்துட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, நாம தேவனுடைய பணியை முன்பதாக போவதற்கு ஒரு வாசலை நமக்கு திறக்கிறது. ஆகவே ஜெபம் அவரை போல நம்மை மாற்றுகிறது. ஜெபம் நம்மை தேவ பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்னா, ஜெபம் அற்புதங்களை சாதிக்கிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஜெபம் என்ன பண்ணுது? அற்புதங்களை சாதிக்கிறது. ஜெபம் நேசரோடு நெருங்க செய்யுது. ஜெபம் அவரை போல நம்மை மாற்றுது. ஜெபம் நம்மை தேவ பணிக்கு ஆயத்தப்படுத்துது. அதே நேரத்துல ஜெபம் அற்புதங்களை சாதிக்கிறது. அற்புதங்களை செய்து தேவனை செயல்படுத்த வைப்பது எது? தேவனை செயல்படுத்த வைக்கிறது எது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஜெபம் தான். அநேக காரியங்கள் இருக்கு. அநேக காரியம் இருந்தாலும் இன்னைக்கு மெயினா பிரதானமான ஒரு கர்த்தர் பிள்ளையோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய பிரதானமா தேவனை செயல்படுத்த வைக்கிறது எதுனா ஜெபம். ஜெபமும் தேவனை செயல்படுத்த வைக்கும். ஸோ ஜெபத்தை குறித்து பார்க்கறதுனால அதை நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். அதுக்கு தேவனை செயல்படுத்த வைப்பது ஜெபம் தான். ஹல்லேலூயா. அவருக்குள் ஒருத்தங்க நிலைத்திருந்து எதை கேட்டாலும் அவர் அதை செய்கிறாராம். அவருக்குள்ள நிலைத்திருந்து எதை கேட்டாலும் அவர் செய்கிறாராம். ஏன்? ஜெபம் அற்புதங்களை சாதிக்கிறது. யோசுவா அவர் இந்த சூரிய ஓட்டம் நிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நின்றுச்சு. ஜெபம் என்ன பண்ணுது? ஜெபம் அற்புதங்களை சாதிக்கிறது, அற்புதங்களை செய்ய வைக்கிறது. எசேக்கியா தீர்க்கதரிசியுடைய, எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல 1,80,000 பேர் சீரியர்கள் ஒரு நொடியில கொல்லப்பட்டாருங்க தேவனுடைய தூதனால. எது? ஜெபம் அற்புதங்களை சாதித்தது. எலியா தீர்க்கதரிசி மழை பெய்யாதபடிக்கு வானத்தின் வாசலை அடைத்தார். எது? ஜெபம்.
கரங்களை உயர்த்தினார். அக்கினி இறங்கி வருவதாக சொன்னார். அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி இறங்க வைத்தது எது? ஜெபம். ஜெபம் அற்புதங்களை சாதிக்கிறது. எலிசா மரித்த சடலத்தை உயிரோட எழுப்புறாரு. பேதுரு ஐயாவோட நிழல் பட்டு அநேகர் சுகமாகறாங்க, விடுதலை அடைகிறாங்க. இயேசு எல்லாமே ஜெபத்துல தான் செஞ்சாரு. ஜெப வாழ்க்கைக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை மலைகளை கூட அசைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஜெபத்துல அவசியம் புரிகிறது. ஜெபத்துல அவசியம் எனக்கு தெரியுது. அதை ருசிக்கணும்னு துடிக்கிறேன். ஆனா ஒரு அரை மணித்தியாலம் ஜெபிக்கிறது எனக்கு கடினமா இருக்குதே. அரை மணித்தியாலம் ஜெபிக்கிறதே அரை ஆயுசு போன மாதிரி இருக்குது. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஆயிருந்தா ஒரு சில நடைமுறை ஆலோசனைகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரியா? பிராக்டிக்கலான ஒரு சில ஆலோசனைகள். சரி, எத்தனை பேருக்கு நல்ல பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு வாஞ்ச இருக்கு, ஆசை இருக்கு? கரங்களை ஊத்தி காண்பீங்க பார்க்கலாம். எனக்கு பல மணி நேரம் ஜெபிக்கணும் பிரதர், பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாஞ்சிக்கிறேன். பல மணி நேரம் நான் ஜெபிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. பல மணி நேரம் நான் ஜெபிக்கணும், என்ன பண்ணணும்? இப்படி ஒரு வாஞ்சை இருக்கா, இப்படி ஒரு ஆசை இருக்கா, இப்படி ஒரு தாகம் இருக்கா? ரைட். நடைமுறை ஒரு சில ஆலோசனைகள் ஒன்று நான் சொல்லுகிறேன் பாருங்க. சரி, ஜெபிக்க ஒரு சில நடைமுறை ஆலோசனை. முதலாவது, ஜெபிக்கணும்னு வாஞ்சை வந்துருச்சு. ஆஹா, ஜெபத்துல இவ்வளவு இருக்குதா? ஓ, ஜெபம் இவ்வளவு ரகசியம் இருக்குதா? ஜெபம் தான் ஆக்சிஜனா? ஓகே, ரைட். இதெல்லாம் கேட்கிறீங்க, ஆர்வமா இருக்கிறீங்க. என்ன பண்ணணும்னா, முதலாவது நடைமுறை ஆலோசனை தெரியுமா? உடனே ஜெபிக்க துவங்கிடுங்க. என்ன பண்ணணும்? உடனே ஜெபிக்க துவங்கிடணும். உடனே. இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிறதான ஒரு அசட்டுத்தனம் என்னன்னா, நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் செய்யாதே, மாய உலகத்தில் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. என்ன எம்ஜிஆர் பாடுற மாதிரி பாடுறீங்க? இது எம்ஜிஆர் பாட்டு, இது கிறிஸ்தவ பாட்டு. நானாயிட்ட என்ன அந்த மாதிரி பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் செய்யாதே. என்ன பண்ணுவோம்னா, நாம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு இது எப்படி பண்ணலாம், ஓ நாளைக்கு 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 என்ன நடந்துரும்? காலி. நாளை என்று ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள், அப்படிதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள். உடனே ஜெபிக்க துவங்குங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு, அப்படியா? இன்னைக்கு ராத்திரிக்கே நான் தொடங்குறேன். இன்றைக்கு ராத்திரிக்கே, இன்னைக்கே நான் தொடங்கிறேன். ஜெபிக்கிற வாஞ்சை வந்துருச்சா, காலத்தை தாழ்த்தாதீங்க, உடனே ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கே நான் போடுறேன் பாரு பிரேயரை, போட்டுருங்க. கொஞ்ச நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிச்சிருங்க. உடனே ஆரம்பிங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு நினைச்சு விரும்பியே காலத்தை கடத்தி விட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன், இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். காலையில தீர்மானம் பண்ண, ரைட், இன்னைக்கு நைட்டு வந்தோடனே, வேலை விட்டு வந்த உடனே எல்லாம் வசனம் எடுத்தாச்சு, தேவ சமூகத்துல உட்கார்ந்தாச்சு, இன்னைக்கு உபவாசத்தோட நான் ஜெபிக்க போகிறேன். வீட்டுல சாதாரணமா அந்த இடியப்பத்தையும் சிக்கன் கறியையும் கண்டோன்னு அப்படியே ஒரு டெம்டேஷன் வரும் பாருங்க. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே நாளைக்கு கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் போல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நாளைக்கு தான் நல்ல நாள் ஆண்டவரே, நாளை அதிகாலையில் தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்த நபர், எல்லாம் வச்சுட்டு படுத்த நபர், அந்த எல்லாம் அடிச்ச உடனே எல்லாமுக்கு ஒரு அடியொன்னு கூட்டுப்பான் பாருங்க. யூடியூப் பிளாட்டிக்கா, நீ எங்க இருந்து வந்தா என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரே அடி. யாரு? ராத்திரி தீர்மானம் பண்ண அதே நபரு. எல்லாமுக்கு அடி. உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையை தான் சொல்றேன். ஆரம்பத்துல நாங்களும் அப்படித்தானே. என்ன எல்லாம் அடிச்ச உடனே யூடியூப் எங்க இருந்து வந்த பாஸ்கெட் நீ ஒரே அடி, அது காலி. அடுத்த நாள் வந்து தட்டிக்கிட்டு இருப்போம். ஐயோ எல்லாம் வேலை செய்து இல்லையே, ஐயோ ஏன் அடிச்சால் நீ தானே, அடிச்சது நாம தானே. ஜெபிக்கிற வாஞ்சை வந்துருச்சா உடனே ஆரம்பிங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு விரும்பிய காலம் தாழ்த்தி செத்து போனவங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கு வந்த ஒரே அழைப்பு என்ன தெரியுமா? மரண அழைப்பு. அவங்களுக்கு வந்த ஒரே அழைப்பு என்னது? மரண அழைப்பு. அவங்களுக்கு வந்து அதுதான்.
நாளை நான் ஜெபிக்க போகிறேன், இன்று இரவு நான் ஜெபிக்க போகிறேன், உபவாசமா ஜெபிக்க போகிறேன், அதிகாலையில் ஜெபிக்க போகிறேன், மாலையில் ஜெபிக்க போகிறேன், சபைக்கு போய் ஜெபிக்க போகிறேன், இந்த கூட்டத்தில் ஜெபிக்க போகிறேன். எல்லாமே காலி, எல்லாமே கேன்சல், எல்லாமே முடிஞ்சு, எல்லாம் மாறிடுச்சு. கடைசியில அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்னது? என்ன அழைப்பு தெரியுமா? மரண அழைப்பு. பரலோகம் உங்களை அழைக்கிறது. காலத்தை கடத்தி விட்டாயே, ஜெபிக்கணும் விரும்பி காலம் போயிருச்சு, வாழ்க்கையே போயிருச்சு. ஆமா, தண்ணீர்ல கால் வைக்காம நீச்சல் அடிக்க முடியுமா? நீங்க நீச்சல் அடிக்கணும் பிரதர், நான் ஸ்விம் பண்ண போகிறேன். சில நேரத்துல மனைவிமார் சொல்லுவாங்க, என்னங்க நான் ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஸ்விம் பண்ண ஆசையா? ரைட். போற வழியில ஒரு ஆறு இருக்கும், இதுல கொஞ்சம் காலை இறங்கி, நான் மாட்டேன், அது குளிரும். இந்த லட்சணம் ஸ்விம்மிங். ஒரு ஸ்விம்மிங் பூல்ல, ரைட், ஸ்விம்மிங் பூல்ல, ரைட், கொஞ்சம் காலை கொஞ்சம் இறக்குமா, அது ஒரு 4 அடி ஆழம் தான், மூழ்கிட மாட்டேன், செத்துக்கித்து போயிட மாட்டோமா, கொஞ்சம் காலடி எடுத்து வைங்க. நான் மாட்டேங்க, என்னால முடியாதுங்க. நீங்க தான் ஸ்விம்மிங் பண்ண போறீங்க. முதல்ல ஸ்விம்மிங் பண்ணணும்னா முதல்ல தண்ணியில காலை வையே. சில பேருக்கு என்னது, நான் கார் ஒண்ணு வாங்க போகிறேன், அதான் உங்களெல்லாம் வச்சு குடும்பத்தோட நான் ஓட்டிக்கிட்டு போறேன். ஓட்டி, ஆமா, ஓட்டுறது முன்னாடி லைசன்ஸ் இருக்கா? முதலாவது லேர்னர்ஸ்ல போயிட்டு முதலாவது ஏறி உட்கார்ந்து இருக்கிறீங்களா சீட்ல? ஒரு பைக்கை கண்டாலே நான் மாட்டேன், நான் உட்கார மாட்டேன். ஆமா, கொஞ்சம் சீட்ல கொஞ்சம் உட்கார்ந்து தான் பாரு, டிரைவிங் கொஞ்சம் ஸ்டியரிங்க கொஞ்சம் பிடிச்சு தான் பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இது இந்த லட்சணத்துல தான் நீங்க ஓட்ட போறீங்க. நீங்க ஓட்டணும்னு பிரியப்பட்டா மலை ஏறி உட்காரணும். ஸ்விம் பண்ணணும்னு விருப்பப்பட்டா தண்ணில முதலாவது காலை வைக்கணும். கார்ல ஏறாம டிரைவ் பண்ண முடியுமா? ஜெபத்தை ஆரம்பிக்காம அதன் ஆழத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க. ஸ்டார்ட் இட் டுடே, ஸ்டார்ட் இட் டுடே. ஜெபத்தை ஆரம்பிக்காம அதன் ஆழத்துக்கு நீங்க போக முடியாது. அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும். உடனே ஜெபிக்க துவங்கிருங்க. ஆண்டவரோட பேச பழக நேரம் எடுங்க. அதை இன்றே நீங்க ஆரம்பிக்கணும். நாளை நாளை என்று நாளை கடத்தி நாசம் பண்ணக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில அப்படிதான், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில இது இருக்குல்ல. இன்னைக்கு நான் என்னது வெகுளியா கொஞ்சம் பேசினாலும், கொஞ்சம் நகைச்சுவையா கொஞ்சம் பேசினாலும், நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்குது. ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் அடிச்சுட்டு தூங்குற நாட்கள் இருக்கு. உண்மை, ஒத்துக்கணும். எல்லாருமே புனிதர்கள் அல்ல, வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள் அல்ல நாமளும். அந்த அனுபவத்தை வச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில அதே அனுபவம் தான். எல்லாரும் மாம்சமான மனிதர்களாக இருக்கிறவங்க தானே, இந்த கட்டத்தை கடந்தவங்க தானே. அதனால இதை வச்சு ஒரு நம்முடைய அனுபவமாக நாம பேசுகிறோம். உடனே ஆரம்பிச்சிருங்க, உடனே ஜெபிக்க துவங்கிருங்க. ஜெபிக்கணும்னு வாஞ்சு இருக்குது. நேசரோட அற்புதங்களை சாதிக்குது, அவரை போல மாற்றுகிறது, மறைவுல ஜெபிச்சாதான் வெளியில பயன்படுத்த முடியும். ரைட், என்ன பண்ணணும்? உடனே ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க, உடனே ஆரம்பிங்க. பைபிள் ஒன்று எடுத்துக்க, நோட் புக் எடுத்துக்கோ, பேன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிற இடத்துல கட்டாயம் உங்க பைபிள் பக்கத்திலேயே இருக்கணும். பைபிள் நோட் புக் இருக்கணும். இது ஒரு ரகசியம். இது ஒரு ரகசியம். நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன லாஜிக்னு கேட்டா எனக்கு தெரியாது, என்ன இதுக்கு பின்பதாக இருக்கிற கெமிஸ்ட்ரின்னு கேட்டா எனக்கு தெரியாது. நீங்க பைபிளும் நோட் புக்கும் பெண்ணும் வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்தீங்கன்னா உங்களோட ஜெப நேரம் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க வேணா. சாதாரணமா நீங்க பைபிள் கையும் ஒண்ணுமே இல்லாம நீங்க ஜெபிக்கிறதுக்கும், உங்க பக்கத்துல பைபிள் நோட் புக் பெண்ணோட நீங்க பக்கத்துல ஜெபிச்சீங்கன்னா அது என்னது? நேரம் அதிகரிக்கும். நீங்க ஜெபிக்க நேரம் அதிகரிக்கும். பைபிளோட இசைஞ்சு நீங்க அதை ஜெபிச்சு தான் பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இல்ல பிரதர் நீங்க சொல்றது குருடா, நீங்க சொல்றது பிளா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு, அப்ப நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், இது எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்தது. எப்பொழுதெல்லாம் நீ ஜெபிக்கிறாயோ பக்கத்துல பைபிளை வைத்துக்க, நோட் புக் பென் வச்சுக்க, ஜெபிக்க ஆரம்பி. என்னையே அறியாம பல மணி நேரம் போயிரும். உண்மையாதான் சொல்றேன். அதுல சம்திங், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பைபிளுக்கும் ஜெபத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, அது தெரியும். ஆனா பைபிளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறோம், என்ன கனெக்ஷன் இருக்கு? எஸ், சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் தேர். ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு கனெக்ஷன் அங்க இருக்குது. அது என்னன்னு எனக்கு உண்மையா சொல்ல தெரியல, ஆனா சம்திங் இஸ் தேர். ஸோ உடனே ஜெபிக்க துவங்கிருங்க, உடனே ஜெபிக்க துவங்கிருங்க. எப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ பைபிள் பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ உடனே நீங்க ஜெபிக்கிறீங்க, ரைட்? இது நடைமுறையான ஒரு சில ஆலோசனைகள். உடனே ஜெபிக்க துவங்கிடுறீங்க. அப்புறம் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜெப நேரம் இருக்கணும்.
ஜெபத்துக்குன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்குறது தான் ஜெப வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு அம்சம். ஜெப வாழ்க்கைக்குன்னு சொல்லி ஒரு ஜெப நேரத்தை நீங்க ஒதுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். ஆக்சுவலா இந்த ஜெப நேரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்டதா இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, இந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, அவர் ஃபோன் ஆஃப்ல இருக்கும், அவர் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது நீங்க சொல்றதுனால அல்ல, உங்களோட வாழ்க்கை நடைமுறையிலிருந்து மற்றவங்களுக்கு தன்னால தெரிய வரணும். ஒருத்தவங்க ட்ரை பண்றாங்க, ஈவினிங் 7 மணிக்கு ட்ரை பண்றாங்க, கிரிங் 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 அடிக்குது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் 7 மணிக்கு அடிக்கிறாங்க, 7 மணி 7:05 7:15 அடிக்கிறாங்க, மூன்றாவது நாள் 7 மணி 7:30 அடிக்கிறாங்க, எடுக்கவே இல்லை. என்னங்க? அப்புறம் காலையில் எடுக்கிறீங்க, காலையில் எடுத்து டக்குனு எடுத்துறாங்க. எடுத்து என்னங்க நேத்து ஒரு 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எடுக்கவே முடியல அப்படிங்கிற அந்த டைம் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக்கிட்டு இருந்தேன். ஐம் ரியலி சாரி, என்னால் எடுக்க முடியல. ரைட், அடுத்த நாள் அவங்க ஞாபக மறதியில் ஏதோ ட்ராவல் பண்ணிட்டு 7:15 எடுக்கிறாங்க, எடுக்கல. நீங்க எடுக்கல, அப்போ உங்களுக்கு தெரியும், ஓ அவங்க ஜெப நேரம் இல்ல. ரைட், உங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கமான ஜெப நேரம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல இவங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லி. அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபிக்க போறேன்னு ஊருக்கெல்லாம் நான் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி கிடையாது. அது அல்ல. எங்களுடைய வாசனை மறைவுல இருந்து வரியில வரணும். மறைவுல இருந்து. ஆமா, நாங்க மறைவுல பண்றது வெளியரங்கமா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்களுக்கு தெரிய வரும். ஜெபிக்கிற நேரம் அதிகாலை இந்த டைம் வரைக்கும் போன் ஆஃப்ல இருக்கும். ஏன் ஆஃப்ல இருக்கிறாங்க? இவங்க வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, பேச்சு வித்தியாசமா இருக்கே. ஏன் இவன் ஜெபிக்கிற ஒரு நபர் போல தன்னால தெரிய வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும். இந்த டைம்ல எடுத்தா இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரைட், ஜெபத்துக்கு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கணும். இதுதான் முக்கியமான அம்சம். ஜெப வாழ்க்கையோட முதுகெலும்பு என்னன்னா ஜெப நேரம் தான். உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். அதிகாலையில, இரவுல, ஏதாவது ஒரு டைம், ஒரு நாளைக்கு ஒரு டைம்ல, இந்த டைம்ல நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன், இது என்னுடைய ஜெப நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் நாம டைம் ஒதுக்குறோம் தானே, எல்லாவற்றுக்கும். சில பேர் என்னது, 1 மணிக்கு நான் டாங்னு சாப்பிட்டுருவேன், 1 மணிக்கு என்ன நடந்தாலும் சாப்பிட நான் உட்காந்துருவேன். 7:30 மணி ஆச்சுன்னா ஸ்கூலுக்குள்ள இருக்கணும். அப்படிதான் இலங்கையில சட்டம். 7:30 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், உள்ள இருக்கணும், இல்ல பனிஷ்மெண்ட். 7:30 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஆஃபீஸ்ல ஒரு டைம் இருக்குது, இந்த டைமுக்குள்ள நீ வந்துடணும்பா. நினைச்ச நேரம் வர முடியுமா? நினைச்ச நேரம் ஆஃபீஸ் போக முடியும், சைன் பண்ண முடியுமா? இல்ல. அப்ப அதுக்கு பேர் ஆஃபீஸாவே இருக்காது. ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்னா இந்த டைமுக்குள்ள வைக்கணும், இந்த டைமுக்குள்ள வந்தாதான் உனக்கு ஃபுல் பேமெண்ட், இல்ல கட்டு. ஸ்கூலுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒர்க்குக்கு ஒரு டைம் இருக்கு. எந்த ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் டைம் இருக்குது, க்ளோசிங் டைம் இருக்கு. பேங்க்குக்கு ஒரு ஆஃபீஸ் ஹவர்ஸ் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பிந்தி போனா கூட பேங்க்ல எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு டைமிங் இருக்கு. எல்லாவற்றுக்கும் நான் நேரத்தை ஒதுக்குறோமே. ஸ்கூலுக்கு போறதுக்கு ரைட், இந்த டைம்ல எழுமுனா தான் இந்த டைம்ல டிராஃபிக்ல எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போய் சேர முடியும், ஆஃபீஸ் போய் சேர முடியும். தூங்குறதுக்கு ஒரு நேரம், இந்த டைம்ல நான் தூங்குறணும். சாப்பிடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஜெபிக்க நேரம் இருக்கா? ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா? ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தோணும் போதெல்லாம் ஜெபிக்கிறேன் பிரதர், அது தப்பா குப்பான்னு எல்லாம் கேட்க கூடாது. அது தப்பா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஜெபத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நேரம் இல்லைன்னா நீங்க இன்டிசிப்ளின் கேட்டகரிக்குள்ள வந்துருவீங்க. ஒழுக்கமற்ற ஒரு நபர் என்ற கேட்டகரிக்குள்ள நீங்க வந்துருவீங்க. மற்றவத்துக்கு எல்லாம் நேரம் ஒதுக்குறீங்க, ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் இல்லையா? இப்ப நான் தோணும் போதெல்லாம் ஜெபம் பண்ணேன், எனக்கு தோணுச்சு நான் ஜெபம் பண்றேன், அது நல்லது. ஆனா உங்களுக்குன்னு சொல்லி இந்த டைம்ல நான் ஜெபத்துல இருப்பேன் அப்படி ஒரு டைம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் வருகிற நாட்கள் நான் சொல்றேன் ஏன் அது அப்படின்னு. அது தப்பா குப்பான்னு எல்லாம் கேட்க கூடாது. அது ஒரு ப்ரேயர் டிசிப்ளின். ப்ரேயர் லைஃப்ல அது ஒரு டிசிப்ளின். குறிப்பிட்ட நேரம் அதுக்கு ஒதுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச்சுக்கு 8 மணினா 8 மணி நீ போய் நிக்கணும். ஆமா, அது ஒரு டிசிப்ளின். ஏன் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம், ஏன் நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு வாலிபன் அவனுடைய வாலிப நாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணானா. இது வரைக்கும் இந்த உலகத்துக்காக நான் வாழ்ந்துட்டேன், இனி ஆண்டவருக்காக நான் வாழணும், பரிசுத்தமா நான் வாழணும் சொல்லிட்டு ஆண்டவரோட நேரம் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணானா.
ஆண்டவரே நான் நைட் ஷிஃப்ட் பண்றேன், ஆகையினால நான் காலம் எழும்புனதுக்கு பிறகு காலம் இந்த டைம் காலமா 8 மணிக்கு எனக்கு வீட்ல எல்லாம் ஜெபிக்கிறது வசதி இல்ல, அதனால நான் ஒர்க்குக்கு முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வரும்போது காலை 8 மணிக்கு அந்த சர்ச்சில் உட்காந்து உங்களோட நான் 1 மணி நேரம் நான் ஜெபத்துக்கு நான் நேரம் செலவழிக்கிறேன். 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பிச்சான். 2வது நாள் ஜெபிக்க ஆரம்பித்தான். 3ஆம் நாள், ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு அவனோட பேரை சொல்லி நான் வந்திருக்கிறேன். 1 மணி தியாலம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். 1 மணி தியாலம் தேவனோட பேசினான், பைபிளை வாசிச்சான், நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் பண்ணினான், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னான். இப்படி ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் 1 மணி தியாலம் அவன் போற வழியில இருக்க அந்த சர்ச்சில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சானாம். 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் தொடர்ச்சியாக அப்படி செய்ய ஆரம்பிச்சான். தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் 8 மணிக்கு ஒரு நாள் 8 மணிக்கு இயேசு சுவாமி அந்த சர்ச்சில் வந்து நிக்கிறாரு. இயேசு சுவாமி அந்த சர்ச்சில் வந்திருக்கும் போது அந்த மகனை காணல. இது ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டோரி, ஒரு மோட்டிவேஷனல் ஒரு கதை, ரைட்? அதனால லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. என்ன வீண் கேள்விகள் எல்லாம் ஒதுக்கிட்டு அதுல இருக்க சாராம்சத்தை, கன்க்ளூஷனை அதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அப்போ 8 மணிக்கு இயேசு சுவாமி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. பாக்குறான், வளமையா இந்த இடத்துல வருவானே அவனை காணலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரிவைன்ல அவனுக்கு என்ன நடந்துச்சு, 7:45க்கு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறான். வார நேரத்துல ஒரு பைக் அவன் மேல மோதி அவன் அப்படியே கொஞ்சம் அடிபட்டு, தலை அடிபட்டு மயங்கிடுறான். மயங்கணும்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. 8 மணிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிளினிக்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். 8 மணிக்கு இங்க இயேசு சுவாமி வந்து பாக்குறாரு, வளமையா ஜெபிக்கிற இடத்துல அவன் இல்ல. என்ன பண்றாருன்னா, ரைட், ஓ இப்படி நடந்துச்சா? ஹாஸ்பிட்டல்ல அவன் கண்ணை திறந்து பாக்குறான். அவன் கண் முன்பதா இயேசு சுவாமி நிக்கிறாரு. இயேசு சுவாமி இருக்க, அவன் கண்களால் நம்பவே முடியல. பிரகாசமா, வெளிச்சமா. ஐயா, யாரையா நீங்க அப்படின்னு கேட்கிறான். நான் தான் இயேசு சுவாமி. என்னது, நீங்க தான் இயேசு சுவாமியா? என்ன சொல்றீங்க? என்ன ரட்சித்தவர் நீங்களா? ஆமா, வளமே 8 மணிக்கு நீ தொடர்ச்சியா இந்த டைம்ல இந்த சர்ச்சில் உட்காந்து நீ ஜெபிக்கும் போது உன் பக்கத்துல தான் நான் இருந்தேன். இன்னைக்கு நீ காணோன்னு நான் தேடினேன். தேடும்போது நீ இன்னைக்கு விபத்துக்களை நீ மாட்டிக்கிட்ட. அதனாலதான் உன்னை தொடும்படி, உன்னை சந்திக்கும்படி, உன்னை விடுதலையாக்கும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை தொட்டு அந்த இடத்துல சுகமாக்குனாராம். பிரியமானது, இந்த சின்ன ஒரு கதையில ஒரு காரியம் என்னன்னா புரியுது. பின்பதாக இருக்கிற காரியம் என்னன்னா, நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ஒரு டைமை செட் பண்ணி இந்த டைம்ல நான் வருவேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க வாரீங்களோ இல்லையோ, கர்த்தர் அந்த இடத்துல வந்துருவாரு. நீங்க அந்த இடத்துல வந்து நிக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் அந்த இடத்துல வந்துருவாரு. நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரம் இந்த டைம்ல நான் வர்றேன்னு சொல்லி நீங்க 1 நாள், 2 நாள், 3 நாள் வர ஆரம்பிச்ச உடனே, ரைட், இவன் இந்த டைம்ல ஒவ்வொரு நாள் வர்றான், கர்த்தர் வந்துருவார் அந்த இடத்துல. நீங்க தீர்மானம் பண்ணும் போதே அவர் பிளான் பண்ணிடுவாரு, நானும் அந்த இடத்துல வந்து நிக்கணும். நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்க ஜெபிக்கிற இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆகவே நீங்க எந்த ஸ்தானத்துல இருந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல உண்மையுள்ளவராக அவர் வந்துடுவாரு. அதனாலதான் உங்களுக்குன்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கணும். நான் நினைச்ச நேரம் எல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணுவேன். நினைச்ச நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப நேரம் ஒண்ணு இருக்குதா? இந்த நேரத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த நேரம், ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைம்ல நீங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல, குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நீங்க ஜெபிக்கும் போது அந்த டைம்ல உங்களுக்கான போர்ட்டல் ஓபன் ஆகும். இதுதான் இதுல இருக்க ஆவிக்குரிய ஆழம். நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க ஜெபிக்கும் போது அந்த டைம்ல உங்களுக்கு திறந்த வானம் இருக்கும், திறந்த வாசல் இருக்கும். மற்ற நேரங்கள் இருக்கிறதை காட்டிலும் நீங்க உடனே தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. அந்த டைம் ஆரம்பத்துல, உண்மையாதான் நான் சொல்றேன், என்னுடைய ஆரம்ப ஜெப வாழ்க்கை, ஆரம்ப ஜெப நாட்கள்ல நான் எழும்புற டைம் அதிகாலை 1:45 இருக்கும். முகமெல்லாம் கழுவிட்டு 2 மணிக்கு நான் முழங்கால் படியிடுவது வழக்கம். முழங்கால் படியிட ஆரம்ப நாட்கள்ல இந்த தீர்மானம் பண்ணி நான் ஜெபிக்கணும், அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும்னு தீர்மானம் பண்ண நாட்கள்ல இந்த 2 மணிக்கு எழும்புறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எழும்பி ஆனா முயற்சி பண்ண இல்ல, அந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா என்னை நெருக்கி ஏவனப்படினால, ஆண்டவர் மேல ஒரு அளவில்லாத ஒரு தாகத்தை கொண்டதுனால, வாஞ்சியை கொண்டதுனால என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அதிகாலை எழும்புறதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மாதிரி ஆயிடுச்சு. எழும்பி நான் முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். சில நேரத்துல கஷ்டமா இருக்கு எழும்புறதுக்கு, ஆனா அதெல்லாம் தடைகளை தாண்டி எழும்பிடுவேன். எழும்பி ஆரம்ப நாட்கள்ல இந்த 2 மணில இருந்து ஒரு அரை மணித்தியாலம் போறதுக்கு நான் பட்ட பாடு.
நாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கை பண்ணி பாவ அறிக்கை பண்ணி அவருக்காக ஸ்தோத்திர பாட்டை பாடி வசனத்தை வாசிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் பார்த்தா அரை மணித்தியாலம் கூட போயிருக்காது, 1/2 hour கூட போயிருக்காது. ஏதோ ஒரு 4-5 மணித்தியாலம் ஜெபிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ஆனா அரை மணித்தியாலம் கூட போயிருக்காது. ஆனா அதே காலப்போக்குல 1 வாரம் 2 வாரம் போகும்போது நீங்க சொன்னா நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 2 மணிக்கு கண்ணை மூடுறேன், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நீர் என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு நான் முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எல்லா காரியத்தையும் நன்றி செலுத்துவேன் அவருக்கு. எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு, எனக்கு கொடுத்த அம்மாவுக்கு, எனக்கு கொடுத்த அப்பாவுக்கு, எனக்கு கொடுத்த சகோதரிகளுக்கு, எனக்கு கொடுத்த ஊழியத்துக்கு, ரட்சிப்புக்கு, எல்லாவற்றுக்காக. ஆண்டவர் இந்த வீரர்கள் அசைகிறது அதுக்காக நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்கேன், இது எப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து சும்மா பார்த்தேன். நான் டைம் 1 மணித்தியாலம் போயிருக்கும் ஸ்தோத்திரம் பண்றது மாத்திரம். நானே ஆச்சரியப்படுவேன், என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்றது மாத்திரம் 1 மணித்தியாலம் போயிருச்சே அப்படின்னு யோசிப்பேன். என்ன தெரியுமா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நீங்க ஜெபிக்க 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 பரலோகத்தோட நீங்க இணைக்கப்பட்டுறீங்க, கனெக்ட் ஆகிருவீங்க. பரலோக போர்ட்டல் உங்களுக்காக திறந்துரும், பரலோக போர்ட்டலோட நீங்க திறந்துரும். அந்த டைம்ல நீங்க ஜெபிக்கும் போது டக்குன்னு நீங்க பரலோக பிரசன்ஸை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் தொடர்ச்சியா நீங்க போயிட்டு அந்த 2 மணிக்கு நான் முழங்கால் படி இட்டேன்னா அளவில்லாத ஒரு செட்டையினால யாரும் என்ன மூடுகிற மாதிரி உணர்வு எனக்கு உடனே 2 மணிக்கே வந்துடும். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்னை யாரும் மூடுன மாதிரி எனக்கு ஃபீல் வந்துடும். கண்ணை திறந்து பார்த்தேன்னா காலை 7 மணியா இருக்கும், கண்ணை திறந்து பார்த்தா 6 மணி தாண்டி இருக்கும். இப்படித்தாங்க ஜெப வாழ்க்கை ஆரம்பத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இது கர்த்தருடைய சுத்த கிருபை, இது பெருமைக்காக இல்ல, இது உங்களுக்காக தான் சொல்றேன். இதனை எல்லா இடத்துல போய் தம்பாட்ட அடிச்சு கொண்டிருக்கிறது கிடையாது, இது உங்களை உருவாக்குகிறதுக்காக நான் சொல்லுகிறேன். உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கும்போது என்ன நடக்குன்னா, அந்த ஜெப நேரத்துல ஒரு போர்ட்டல் உருவாகிறது. குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்க ஜெபிக்கும் போது அந்த டைம் பரலோகம் நீங்களும், பரலோகம் உங்களுக்காக அட்டென்ஷன், பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கும், வானத்தின் வாசல் திறந்திருக்கும். அந்த டைம்ல தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு அந்த நேரம் ஓப்பனாக இருக்கும், அந்த டைம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும், உங்களுக்கு அந்த டைம் ஓப்பனாக இருக்கும். ஒரு நாள் பல மணி நேரம் நான் ஜெபிப்பேன், அடுத்த நாள் ஜெபிக்கவே மாட்டேன். ஆஹா, இது டிசிப்ளின் கிடையாது. 1 மணி நேரம் ஜெபித்தாலும் 1/2 மணி நேரம் ஜெபித்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட நேரம் தேவ சமூகத்துல இருக்க பழகுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Acts chapter 3 verse 1. Acts chapter 3 verse 1. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Acts chapter 3 verse 1. அப்பையில இருந்து இதே வசனம் தான் இருக்குது, மத்த ஒன்னையுமே காணல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3 verse 1. யாராவது வாசிக்கிறீங்களா? ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாருங்க, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்துல ஜெப வேலை அவங்களுக்கு ஒரு ஜெப வேலை இருந்திருக்குது. அது 9ஆம் மணி நேரம் அவங்களோட ஜெப வேலை, ஒரு டைம் இருக்கு அவங்களுக்கு. ஜெப நேரத்தை பழகுங்க, ஜெப நேரத்தை கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தை பிரேக் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. அந்த ஜெப நேரத்தை நீங்க செய்யணும், தொடர்ந்து செய்யணும்னு இருக்கும்போது பார்த்து சோதனை வரும். அந்த டைம்ல பார்த்து வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வரலாம், அந்த நேரம் பார்த்து வராத நபர்கள் கூட வரலாம், அந்த நேரம் பிரேக் பண்ணத்தக்கதான காரியங்கள் நடக்கலாம், முக்கியமான போன் கால்ஸ் வரலாம். எதை இழந்தாலும் அந்த ஜெப நேரத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு வர ஒரு டெஸ்ட், அதை பிரேக் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். சிருஷ்டிகரோடு இருக்கிற அந்த நேரத்தை வேற எந்த சிருஷ்டியோடையும் செலவழிக்கிறாதீங்க. சிருஷ்டிகரோடு இருக்கிற நேரத்தை வேற எந்த சிருஷ்டியும் அபகரிக்க விடாதீங்க. ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Daniel chapter 6 verse 10. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Daniel chapter 6 verse 10. வாசிக்கிறீங்களா யாராவது? தானியேல் ஒன்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே
தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும், அதாவது தானியேல ஜெபிக்க இந்த டைம்ல ஜெபிப்பாருன்னு தெரிஞ்சிருந்த ஒரு பிளான் போட்டு சூட்சமமாக அவரை சிறையில அடைக்கணும், ராஜாவுடைய கண்கள்ல இருந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தானியேல டார்கெட் பண்ணியே ஒரு பிளானை போட்டு அதுக்கு கையெழுத்தும் வாங்கி ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி ஜெபிக்க கூடாது அப்படின்னு ஒரு கையெழுத்து விட்ட பிறகும் தான் முன்பு செய்து வந்தது போல தன் மேல் வீட்டு அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே, தான் முன்பு செய்து வந்தபடினா ஒரு ரொட்டீன், தொடர்ச்சியான இடைவிடாத ஒழுக்கமான அவருக்கு ஒரு ஜெப நேரம் இருந்திருக்குது. தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவது என்பது பரலோக புரோட்டோகால், மறந்துடாதீங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினாராம். ஒரு நாளைக்கு 3 வேளை முழங்கால் படியிட்டு இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஜெப நேரம் இருந்திருக்குது. அதனாலதான் அவருடைய எதிரிகள் இந்த நேரத்துல ஜெபிப்பான், இந்த நேரத்தை டார்கெட் பண்ணி நம்ம போட்டுருவோம், பிளான் ஒண்ணு போட்டாங்க. ஆமா, தான் முன்பு செய்து வந்ததின்படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். சாதகமான வேலையில் மாத்திரமல்ல, பாதகமான வேலையில ஒரு சமூகம் போவதில் நாம் உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிஞ்ச போதிலும் ஜெப வேலையை கைவிடலையாம், ஜெப நேரத்தை அவர் கைவிடலையாம், தவற விடலையாம். ஜெப நேரத்தை நான் தவற விடவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. எதை தவற விட்டாலும் ஜெப நேரத்தை நான் தவற விட மாட்டேன், ஜெப நேரத்தை நான் தவற விட மாட்டேன். டிசைட் யுவர் ப்ரேயர் டைம் நவ். உங்களுக்கு ஒரு ஜெப நேரத்தை நீங்க பிளான் பண்ணுங்க. நான் இந்த நேரம் நான் வேலைக்கு போகணும், இந்த நேரம் நான் பிள்ளைகளுக்கு சமைக்கணும். வீட்டில் இருக்க நபராக இருந்தா நீங்க ஒரு விதமா யோசிக்கணும், வேலைக்கு போற நபராக இருந்தா நீங்க ஒரு விதமா நீங்க யோசிக்கணும். கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ சமைச்சு வைக்கணும், அவங்களோட பாடசாலைக்கான காரியம் செய்யணும், அதுக்கு இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் எனக்கு போகணும். அதுக்கு முன்பதாக நீங்க கொஞ்சம் எழுந்திருக்கணும். கொஞ்ச நேரம் கர்த்தருக்காக தியாகம் பண்ணி பாருங்க. பலவீனத்துல கர்த்தர் உங்களோட பலத்தை பூரணப்படுத்துவாரு. நீங்க பிள்ளைகள் எல்லாம் அனுப்புனதுக்கு பின்பதாக உங்களுக்கு ஒரு டைம் இருக்குதா, ரைட், நீங்க அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கொள்ளலாம். பிள்ளைகள் எல்லாம் போனதுக்கு பிறகு ரைட், எல்லா பிள்ளைகளும் கணவரெல்லாம் 7 மணிக்குள்ள அனுப்பி வச்சிடும். ரைட், 7 மணிக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சது பிறகு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஆண்டவரோட இந்த டைம்ல இந்த டைம் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு ஜெப நேரத்தை டிசைட் பண்ணுங்க. ஜெப நேரம் ஒன்று இல்லாவிட்டால், ஜெப நேரம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லைன்னா உங்க ஜெப வாழ்க்கை சீக்கிரத்துல இழந்து விடுவீர்கள். உங்களோட ஜெப ஜீவியத்தை இழந்துருவீங்க. ஜெப நேரம்னு ஒண்ணு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சீக்கிரத்தில் இழந்து விடுவீர்கள். ரைட், மறந்துடாதீங்க. ஜெப நேரம் என்று ஒன்று உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்கள் ஜெப வாழ்வை நீங்கள் இழந்து விடுவீர்கள். கேர்ஃபுல். ஏமாந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகாலையில ஜெபிக்கிறது மிக சிறந்தது. எவ்வளவு நேரம் ஜெபிப்பது? குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கொடுத்து பாருங்க. 1 மணி நேரம் தேவ சமூகத்துல அதிகாலையில கொடுத்து பாருங்க. பைபிள் வாசிக்க, துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, என்னென்ன பண்ணணும் வருகிற நாட்கள் இந்த ஜெபத்துல இதெல்லாம் பேசுறேன், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு பேசுறேன் நான். ஜெபிப்பதற்கென்று உங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கணும். அடுத்தது, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இது நடைமுறை ஆலோசனை, ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். அதே நேரத்துல ஜெபிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கணும். இந்த இடத்துல தான் நான் ஜெபிப்பேன். ஐயோ பிரதர், உங்களை மாதிரி எனக்கு ஒரு ப்ரேயர் ரூம் இல்லையே பிரதர். ஆமா, நான் பிறக்கும் போதே அப்படியே அரண்மனையில தான் நான் பிறந்தேன். நான் பிறக்கும் போதே என்னை எல்லாருமே சிங்காசனத்துல உட்கார வச்சுதான் வச்சிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரதரோட வீடா இப்படி இருந்துச்சு நீங்க யோசிப்பீங்க. நாம வாழ்ந்ததே ஒரு குடிசை வீட்டுலங்க, கிட்டத்தட்ட குடிசை வீடு இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடிசை வீடு வேற, ஆனா கிட்டத்தட்ட குடிசை வீடு தான். ஒரு 12க்கு 12 244 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்குள்ள 4 பேர், நான், அம்மா, 2 சகோதரிகள். அதுல கபர்ட் இருக்குது, இத்தாத்தண்டி யானை மாதிரி அது இருக்கும் ஒரு பக்கம், ஒரு பெரிய ஒரு கட்டில் இருக்கும், சமைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் அங்க இருக்கும், எனக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கான அலுமாரி இருக்கும், மேஜை இருக்கும், படுக்கிற இடமும் அதே இடம் தான். எப்படி படுத்திருப்போம், எப்படி வாழ்ந்துருப்போம் யோசிச்சு பாருங்க. இங்க நம்மளை அறிஞ்ச, நம்முடைய தெரிஞ்சதான நம்முடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் இணைச்சிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்காக இந்த ஜெயராணி அக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியும் நம்மளோட வாழ்க்கை, அவங்கள குறித்து நமக்கு தெரியும். நம்மளோட வாழ்க்கையை பார்த்துருக்குறாங்க அவங்க என்ன பண்றோன்னு.
இப்படி நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. நாங்க எப்படி வந்தோம், எப்படி கர்த்தர் நம்மளை நடத்துறாரு நீங்க பார்த்துருக்கிறீங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப எங்க இருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்க? எங்க இருந்து? எனக்கு வாய்ப்பு கிடைச்ச இடத்துல ஜெபம் பண்ணோம். ஒரு கபட் இருக்கும், அந்த கபட் பக்கத்துல நான் தூங்குற இடத்துல சின்னதா ஒரு காப்பட், கால் துடைக்கிற ஒரு காப்பட், அது புதுசா சின்ன ஒரு இடம், 12க்கு 12 ஒரு அறை. அதுலதான் முழங்கால் படிக்கிட்டு வழியா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை திறந்துக்கிட்டு அப்படியே பலகணி திறந்திருக்க இல்ல, அப்படி இல்ல ஆரம்பிச்சோம். நாம இருக்கிறத நாங்க பயன்படுத்தணும். அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு பிரேயர் ரூம்ன்ற ஒரு எண்ணமே இல்ல. பிரேயர் ரூம்னு ஒண்ணு இருக்குன்னா கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க ஒரு ஒரு மறைவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். அந்த அளவு பெரிதான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம ஆரம்பத்துல எங்களுக்கு இருக்கல. அதை நாங்க விரும்பவும் இல்லை ஆரம்ப நாட்கள்ல. அப்ப இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். எனக்கு ஒரு பிரேயர் ரூம் இல்லையே. ஆமா, பிரேயர் ரூம் இருக்கிறதுக்கு நீ என்ன பார்வோனுடைய மகளா மகனா? இருக்கிறத பயன்படுத்து. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா தானே உனக்கு அநேகத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அன்னைக்கு ஏதோ கர்த்தருடைய கிருபையினால அன்னைக்கு நாங்க அப்படி இருந்த ஒரு இடத்த தேவனுக்கு பயன்படுத்தினாலதான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு அறைய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு போல. கொஞ்சத்துல நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? கொஞ்சத்துல நீங்க அந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணீங்க? நான் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படா இந்த வீட்டை விட்டு இவங்க எல்லாம் போவாங்க, நான் கொஞ்சம் தனிமையில ஜெபிக்கிறதுக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு, என் வாழ்க்கையில ஆண்டோட நெருங்க ஆரம்பிச்ச பிறகு எப்படா போவாங்க, அப்பதான் நான் கொஞ்சம் தனிமையில ஆண்டோட அழுகலாம். நிறைய நேரம் அழுது புரண்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அந்த வீட்டுல நான் எத்தனை நாள் அபிஷேகம் பண்ணி கீழே விழுந்திருக்கேன் தெரியுமா? யாரும் இல்லாத நேரத்துல அறை கதவை பூட்டி இருக்க நேரத்துல எத்தனை தடவை கர்த்தருடைய அபிஷேகத்தினால கீழே விழுந்து உருண்டு பிறண்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை நேரம் கண்ணீரோட அழுது இருக்கிறேன் தெரியுமா? வாரப்பட்ட எத்தனை பேருக்காக ரத்த சாட்சிகளுக்காக நான் மரித்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் தெரியுமா? எத்தனை பாடல்கள் அதுல பாடி பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி என் வாழ்க்கைக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு தெய்வத்துக்காக நான் எத்தனை தடவை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? முழங்கால் படிட்டு. ஆமா, எல்லாம் இந்த அறை ஒரு மறைவான ஒரு சின்ன ஒரு இடத்துல நடந்தது. இப்படிதாங்க ஹம்பிள் ஆரம்பிச்சது. அற்பமான ஆரம்பம் தான், அற்பமான ஆரம்பம் தான். அப்படிதான் ஆரம்பிக்கப்படும். ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட இடம் இல்லையே. அது உனக்கு தர்றதுக்கு முதலாவது இருக்கிறது நீ எப்படி பயன்படுத்துற? இருக்கிறத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? ஒரு சின்ன வீட்டுல ஒரு இடத்துல இருந்தா முழங்கால் படிட ஆரம்பித்தேன். கேளுங்க, என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க சாட்சி, என் தாய் சாட்சி இவைகளுக்கு எல்லாமே. அப்ப இப்படிதான் நம்முடைய அற்பமான வாழ்க்கையின் ஆரம்பம். அப்போ ஜெபிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தனி இடம் இருக்கணும்னு சொன்னா நீங்க நினைக்காதீங்க பெரிதான கர்டன் போட்டு அப்படியே உங்களுக்கு ஜெபித்து தொடர்ந்த உடனே அப்படியே ஏசி எல்லாம் போட்டு குழுக்குன்னு ஆரம்பத்துல உங்களுக்கு இப்படி இருக்காது. இருக்கிற சின்ன இடத்தை யூஸ் பண்ணுங்க. ஒரு கார்னர் ரைட், ஒரு சின்ன ஒரு மூலை, ஒரு வீட்டோட மூலை, அதுல முடிஞ்சா ஒரு சின்ன ஒரு கர்டன் போட்டு நீங்க முழங்கால் படிக்கிற அளவுக்கு ஒரு 4க்கு 4 அடி இருந்தா கூட போதும். அப்படி இல்லையா பரவாயில்ல, எந்த இடம் உங்களுக்கு முடியுமோ நீங்க தூங்குற இடத்துல அந்த இடத்துல நீங்க பயன்படுத்துங்க ஜெபிக்கிறதுக்காக. அதுதான் உங்களோட ஜெப பிளேஸ். நீங்க ஜெபிக்கிறோன்னு போனா அந்த இடத்துல தான் நீங்க ஜெபிப்பீங்க. அப்படி இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு தனி இடம் உங்களுக்கு இருக்கணும். அது ஒரு அமைதியான இடமா இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ பிரதர் அவங்க கொரட்டை விடுவாங்க, இவங்க பரவாயில்ல, ஆரம்பி, கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. இயேசு சுவாமி மலைகள்ல போய் ஜெபம் பண்ணாரு, தோட்டங்கள்ல போய் ஜெபம் பண்ணாரு, காட்டுல வனாந்தரத்துல கடற்கரை ஓரங்களை போய் ஜெபம் பண்ணாராம். தானியேல் மேல் வீட்டு அறையில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சனால அங்க மேல் வீட்டு அறை, ஒரு அறையிட ஒரு மூளை தெரிஞ்சு கொள்ளுங்க, இல்லாத ஒரு மறைவான ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்க, அல்லது யாரும் இல்லாத இடத்துல ஒரு மெயின் ஹால்ல ஒரு பகுதியை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஜெபிக்கிற இடத்துக்காக, ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்? ஏற்கனவே சொன்ன அதே காரியம் தான். நீங்க ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கும் போது அந்த நேரத்துல பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும். நீங்க ஒரே இடத்துல நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இடம் வானத்தின் வாசலா இருக்கும். நிறைய பேருக்கு ஆசைதான் வானத்தின் வாசல் பெத்தேல், என் வீடு பேல் பெத்தேல்னு. ஏல் பெத்தேலா இருக்குது, முதல்ல நீ ஒரு இடத்துல ஜெபம் பண்ணு, அப்பதான் அது ஏல் பெத்தேலா மாறும். ஏல் பெத்தேல்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருந்து நீ முதல்ல ஜெபம் பண்ணு. ஒரே இடத்துல இருந்து அந்த ஜெபம் பண்ணி பிரசன்னத்தை கொண்டு வாங்க. ஜெபம் பண்ணி பிரசன்னத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தாதான் அது ஏல் பெத்தேலா மாறும். ஏல் பெத்தேல் என்ன? வானத்தின் வாசல். வானத்தின் வாசலா மாறணும்னா ஒரே இடத்துல வந்து நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம வீட்டுக்கு ஏல் பெத்தேல் பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? ஏல் பெத்தேல்னா நீங்க ஏல் பெத்தேல் பேர் வச்சா வானம் பலார்னு பழந்துரும் உங்களுக்கு, பலாப்பழம் மாதிரி இல்ல. அது எப்படி நடக்கும்? ஜெபத்துல தான் நடக்கும். ஒரே இடத்துல இருந்து ஒரே டைம்ல நீங்க ஜெபிக்க என்ன நடக்கும்? அந்த இடத்துல வானம் திறக்கப்படும். அப்பதான் கர்த்தரே சொல்லுவாரு,
இது வானத்தின் வாசல், நான் இந்த இடத்துல இறங்குவேன், ஏறுவேன், உன்னை நான் சந்திப்பேன். ஆமா, அப்பதான் அது ஏல் பெத்தேலா மாறும். ஆவிக்குரிய ஏல் பெத்தேல். பேரை நம்ம வீட்டுக்கு முன்பு ஏல் பெத்தேல் வச்சுற பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து மன்னிச்சுங்க, யாராவது ஏல் பெத்தேல்னு பெத்தேல் ஏதாவது பேர் வச்சிங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஏன்னா யாரையுமே டார்கெட் பண்ணி நான் பேசல. ஐ எம் ஸ்பீக்கிங் த ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய ஆவியினால நான் பேசுகிறேன். எனக்கு உள்ள வர்றத நான் பொங்கி நான் பேசுகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் பேசுகிறேன், நீங்க புரியுற மாதிரியும் பேசுகிறேன், கடினமாகவும் பேசுகிறேன். யாரையும் டார்கெட் பண்ணி நான் பேசுவது கிடையாது, பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ நீங்க ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடம் உங்களுக்கு திறந்த இடமாய் மாறுகிறது. அப்போ என்ன நடக்கும்னா, சீக்கிரமா நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருவீங்க. ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டு ஐயோ பிரசன்னத்தை உணர முடியலையே, ஆரம்பத்துல இருக்கலாம் சில நேரம் அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது. ஆனா போக போக அதே இடத்துல இருந்து அதே டைமுக்கு நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க போய் அந்த இடத்துல முழங்கால் படி இட்ட உடனே பரலோகம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். தேவனுடைய பிரசன்னத்தை அபரீதமா உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போதே தேவனுடைய மகிமையில அனுபவிச்சிருவீங்க. இப்படிப்பட்ட உணர்வுல நீங்க ஜெபிக்கும் போதுதான் பல மணி நேரம் நீங்க ஜெபிக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, நீங்களா நினைச்சு பல மணி நேரம் ஜெபிக்க முயற்சி செய்யாதீங்க. நான் இன்னைக்கு 4-5 மணித்தாலும் நான் ஜெபிக்கணும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஸ்கெடியூலே போடாதீங்க. நீங்க சரியான விதத்துல, அவரோட சரியான டைம்ல, சரியான இடத்துல நீங்க ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா தன்னால இந்த ஜெப நேரம் அதிகரிக்கப்படும். உங்களோட ஜெப நேரம் அடங்கி இருக்குது நீங்க போடுற பிளான்ல இல்ல, நீங்களும் அவரோட எவ்வளவு கனெக்ட் ஆகுறீங்களோ, உங்களோட ஸ்பிரிட் எவ்வளவு கனெக்ட் ஆகுதோ அந்த அடிப்படையில தான் உங்களுடைய ஜெப நேரம் அதிகரிக்கிறதும் குறைகிறதும் இருக்கு. அவரோடு நீங்க கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா 1 மணித்தியாலும் ஜெபிச்சா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோட கனெக்ட் ஆகி திருப்தியா நீங்க அவரோட நான் கனெக்ட் ஆகி சந்தோஷமான நேரத்தை நான் செலவழிச்சேன்னு ஒரு 30 நிமிஷம் இருந்தா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நேரங்கள், சந்தோஷமான நேரங்கள் 30 நிமிஷத்தை கர்த்தர் 1 மணித்தியாலமா மாற்றுவாரு. அந்த 1 மணித்தியாலம் பல மணி நேரமாய் மாற்றப்படும். அதற்கு நீங்க முதலாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த டிசிப்ளின் ஒழுக்கத்தை நீங்க பழகணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஜெபித்து பழகணும். இதுதான் ஜெப வாழ்க்கையின் ஆரம்ப ரகசியம். இதுதான் ஜெப வாழ்க்கையின் மறைவான ரகசியம். உங்களோட வாழ்க்கையில ஜெபிக்கிற ஊழியத்தை நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஜெபிக்கிற நபராக நீங்க இருக்கணும் விருப்பப்படுறீங்களா? உங்களோட வாழ்க்கையில ஜெபத்தை அதிகரிக்க விருப்பப்படுறீங்களா? மறைவுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல, தனிமையில நீங்க ஜெபிக்க பழக வேண்டும். அப்படி பழகுனாதான் நீங்க மற்றவங்க முன்பதாக மற்ற காரியங்களுக்கு ஜெபிக்க முடியும். உங்களுடைய ஜெப வாழ்க்கைய பல மணி நேரங்கள் நீங்க ஜெபிக்கிற நபராக நீங்க மாற முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசுறாரு. எத்தனை பேர் நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க கர்த்தர் எங்களோட பேசுறாரு? அப்படியா? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you wonderful Jesus. இந்த நாளில் எங்களோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் நீங்க எங்களோடு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறீங்க. ஜெபம் நேசரோடு எங்களை நெருங்க செய்கிறது. ஜெபத்துடைய அவசியம் அதுதான். நேசரோடு எங்களை நெருங்க செய்யுது. அது மாத்திரம் இல்லாம ஜெபம் அவரை போல நம்மை மாற்றுகிறது. ஆண்டவரே, உங்களை போல எங்களை மாற்றி விடுகிறது. ஜெபம் நம்மை தேவனுடைய பணிக்கு ஆயத்தப்படுகிறது. ஜெபம் அற்புதங்களை சாதிக்கிறது. நடைமுறையான ஒரு சில காரியங்கள் உடனே ஜெபிக்க துவங்குங்க. ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபத்துக்கான ஒரு இடத்தை ஒதுக்குங்க என்று சொல்லி நாம பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்துல நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள எங்களை கொண்டு போனீங்க, நன்றி. வார்த்தைகள் கொண்டு போனீங்க, நன்றி. இந்த ஜெபத்தை குறித்து ஸ்டடி பண்ணுகிற இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் என் வாழ்க்கையில மறுபடியும் தொழிற்க வேண்டும். ஆனா நானும் பிரியப்படுறேன் ஆண்டவர். உண்மையா நான் சொல்றேன் ஆண்டவர், என் வாழ்க்கையில அந்த ஜெபம் குறைஞ்சிருச்சு ஆண்டவரே. அந்த 2 மணில இருந்து 5 மணி தியாலங்கள், பல மணி நேரங்கள் இருந்த அந்த ஜெப நேரம், ஆமா எவ்வளவுதான் நாங்க சாட்டு சொன்னாலும் நாங்க ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த ஜெப வாழ்க்கை மறுபடியும் நாங்க விரும்புகிறோம். கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே? அந்த ஜெப வாழ்க்கை ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த ஜெப நேரம், அந்த டைம் ஆஃப் ஃபெலோஷிப், எல்லாவற்றையும் மறந்து வேதமும் கையுமா நானும் நீங்களுமா பேசினது, ஆராதித்தது, நீங்க முன்பதாக இருக்கின்ற உணர்வோடு கூட பாடினது, இந்த உறவு எத்தனை பேருக்கு வரணும்னு பிரியப்படுறீங்க? எஸ், ஆண்டவர் மேல ஒரு தாகம். இந்த உறவு மாத்திரம் சரிபட்டுருச்சுன்னா மத்த எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் தன்னால. இந்த உறவு சரிபடுத்துருச்சுன்னா எல்லாமே தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என்னோடு கூட சேர்ந்து தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஜீவியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் ஆண்டவரை இந்த ஜெப வாழ்க்கை உங்களோடு நெருங்க செய்கிற இந்த நேரம் துளிர்க்கட்டும். அவங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம், அவங்களுக்குன்னு ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம் கர்த்தருடைய ஆவியான காண்பித்து கொடுங்கப்பா. நடத்துங்க, ஒவ்வொரு வழிகாட்டுங்க. அந்த குடும்ப சூழ்நிலை மாறி
மனரமியமாய் பல மணி நேரம் ஜெபிப்பதற்கு ஆவியானவரை இந்த சின்ன அற்பமான இந்த தீர்மானங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும், பெரிதான ஒரு எல்லைகளுக்கு கொண்டு போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில இது பெரிதான ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும், ஜீவியங்களை மாற்றட்டும். இந்த ஸ்டடீஸ் உம்முடைய இருதய பாரமாக இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆர்ட் ஆஃப் பிரேயர், ஜெப கலையை குறித்து நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க இடைப்பட்டு இன்னும் ஜெபம் எங்களோட வாழ்க்கையில துளிர்க்கட்டும். ஜெபம் துளிர்க்கும் போது உண்மை போல மாறுகிறாங்க மாத்திரம் இல்ல, பரலோகத்தின் சித்தத்தை இவர்கள் மனரமியமாய் செய்ய முடியும், பரலோகத்தில் இசைந்து இவர்கள் செய்ய முடியும். நன்றி ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காக நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறேன், இவளை ஆளுகை செய்யுங்க, வழிகாட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஸ்தோத்திரத்தோடு, நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் திகதி பெண்களுக்கான விசேஷித்த ஒரு கூடுகை மாலை 5 மணிக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தேசத்தில் நீங்க இருப்பீங்களா இருந்தா, விசேஷமாய் கொழும்பு பட்டணத்துல இருப்பீங்களா இருந்தா, தயவு செய்து ரட்சிக்கப்பட்ட நபர்கள், ரட்சிக்கப்படாதவங்களை தயவு செய்து கூட்டிட்டு வந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள்ல ஆண்டவருக்காக இன்னும் வாழணும், ஒரு பெண்ணாக நான் எழும்பணும், தாய்மார்கள், சகோதரிமார்கள், ஊழியம் செய்யறவங்க தாராளமா அழைத்து வரலாம். அவங்கள கூட்டிட்டு வரவங்க யாரு, எத்தனை பேரோட நீங்க வாரீங்க தெரியப்படுத்துங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆள் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண கத்தருக்கு சித்தமாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஹிட்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்றோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க யாராவது அதை ஹெல்ப் பண்ண பிரியப்பட்டீங்கன்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபிங்க, அதில் எல்லா ட்ராவலிங் தேவைகளுக்காக ஜெபிங்க. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்திய தேசத்தில் இருக்க பிள்ளைகள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் சித்தமாக இருந்தால் அதை நம்ம லைவ்ல கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம், அல்லது ரெக்கார்டிங்ல சரி உங்களுக்கு கேட்கும்படியாக ஏதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணுகிறோம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நாளை அதிகாலை கத்தருக்கு சித்தமாக இருந்தால் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்ல தொடர்ந்து நாம சந்திப்போம். இன்னும் மிக முக்கியமான நிறைய காரியத்தை கத்தர் பேசி இருக்கிறாரு. அதை பேசுறதுக்கு நாளை மறுதினமே நமக்கு பத்தாது. அவ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நாளைக்கு கத்தர் சித்தமாக இருந்தா நான் மறுபடியும் உங்கள் மத்தியில நான் வந்து பேசுவேன். வந்துருங்க, அதிகாலையில வந்துருங்க, கட்டாயம் மீட்டிங் நடக்கும். நிச்சயமா உங்களோட கத்தர் பேசுவாரு. கத்தர் நாம மகிமைப்படும். ஆமே. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இணைந்தமைக்கு நன்றி. கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. குட் நைட். ஷாலோம், ஷாலோம்.